السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: ما عمل ابن آدم يوم النحر أحب إلى الله تعالى من إهراق الدم، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. துல்காயதா மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆ இது. துல்காயதா 12 மாதங்களில் சங்கை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்று. இதனை அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ் மாதமும் சங்கையான மாதங்களில் ஒன்றாக மார்க்கம் அதை குறிப்பிடுகிறது. குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த நாட்கள், மிக கண்ணியமான நாட்கள். வருடத்தினுடைய இரவுகளில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பிற்குரியதாக இருப்பதை போன்று வருடத்தினுடைய நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் மிகச் சிறந்த நாட்கள் என்று இமாம்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கு காரணத்தை சொல்கின்ற பொழுது, வருடத்தினுடைய மற்ற நாட்களில் செய்யப்படாத, செய்ய முடியாத நிறைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப தினங்களில் தான் வைத்திருக்கிறான். அந்த குறிப்பிட்டு சொல்லும்படியான அந்த அமல்களை அந்த மாதத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே செய்ய முடியும். வருடத்தின் எந்த நாட்களிலும் அதை செய்ய முடியாது. உலகம் முழுக்க எல்லா பகுதிகளிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஹாஜிகள் அங்கே சென்று உம்ராவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜிகளுடைய மிக முக்கியமான நாட்கள் என்றால், ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நாட்கள் என்பது துல்ஹஜ் பிறை 8 தொடங்குகிறது. துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜி செய்வதற்குரிய நாட்கள். இந்த 5 நாட்களுக்கு முன்னாலேயும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. இந்த 5 நாட்களுக்கு பிறகும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. வருடத்தின் இந்த 5 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள். அதில் முதல் தினமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது தினம் ஹாஜிகள் மினாவிலே தங்கியிருப்பார்கள். மினாவிலே 8வது தினத்தன்று லுகர் தொழுவார்கள், அசர் தொழுவார்கள், மகரிப் தொழுவார்கள், இஷா தொழுவார்கள். அடுத்த நாள் ஃபஜ்ரையும் அங்கேதான் தொழுவார்கள். 5 நேர தொழுகைகளை மினாவிலே ஹாஜிகள் தொழுது விட்டு
அதற்கு பிறகு அங்கிருந்து சூரிய உதயத்திற்கு பிறகு அரஃபாவிற்கு புறப்படுவார்கள். அரஃபா மைதானத்திற்கு சென்று அங்கே அன்னைக்கு லுகரையும் அசரையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து தொழுது விடுவார்கள். மாலை வரைக்கும் அரஃபாவிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள். மாலை நேரம் வந்துவிட்டால் அங்கிருந்து ஹாஜிகள் புறப்பட்டு முஸ்தலிஃபாவிற்கு செல்வார்கள். அங்கே சென்று மகரிபையும் இஷாவையும் தொழுவார்கள். அந்த இரவு முழுக்க முஸ்தலிஃபாவில் தங்குவார்கள். துல்ஹஜ் 10வது அன்று மீண்டும் மினாவிற்கு வந்து அங்கே ஹாஜிகள் மிக முக்கியமான 4 அமல்களை செய்வார்கள். ஒன்று ஷைத்தானுக்கு கல் எறிவது, 2வது குர்பானி கொடுப்பது, 3வது தலைமுடியை இறக்குவது, 4வது கஅபாவிற்கு சென்று தவாப் செய்வது. இந்த 4 முக்கியமான அமல்கள் நாம பெருநாள் தினம் என்று சொல்லுகின்ற அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினத்தில் தான் ஹாஜிகள் செய்கிறார்கள். ஒட்டுமொத்த ஹஜ்ஜி அப்படிங்கிறது இதற்குள்ள நாம் சுருக்கி விடலாம். இதற்கு பிறகு துல்ஹஜ் 11, 12 ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய அந்த அமலும், அதற்கு பிறகு தவாஃபை விதா என்று சொல்லப்படுகின்ற விடைபெறுகின்ற தவாப் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான முக்காவாசி அமல்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்குள் முடிந்துவிடும். இந்த அமலை, குறிப்பிட்ட ஹாஜிகள் செய்யக்கூடிய இந்த அமலை இந்த நாட்களை கடந்து போய்விட்டால் நிச்சயமாக அவர்கள் செய்ய முடியாது. அதே இடத்துல முஸ்தலிஃபாவில் தங்கினாலும் முஸ்தலிஃபாவில் தங்கின அந்த கடமை அவர்களுக்கு நிறைவேறாது. துல்ஹஜ் 13க்கு பிறகு அரஃபாவில் ஒருவர் தங்கினாலும் அரஃபாவில் தங்கிய அந்த கடமை அவருக்கு நிறைவேறாது. மற்ற தினத்தில் மினாவிலே செய்யப்படுகின்ற அந்த 4 அமலை அவர்கள் செய்தாலும் அது ஹஜ்ஜினுடைய அமலாக கணிக்கப்படாது. ஏனென்றால் குறிப்பிட்ட அந்த தினத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும், செய்ய முடியும். முக்கியமான அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களுக்குள் அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறான். ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த அமல்களில் ஹாஜிகளோடு இணைந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் செய்யக்கூடிய ஒரு அமல் என்றால் குர்பானி. அங்கே அவர்கள் முஸ்தலிஃபாவில் தங்குவாங்க. நாம் இங்கே முஸ்தலிஃபாவில் தங்க முடியாது. அரஃபாவில் தங்குவாங்க. அந்த அரஃபாவில் தங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இப்போ கிடைக்காது. மினாவில் அவர்கள் செய்யக்கூடிய மற்ற அமல்களை எல்லாம் இங்கிருந்து நாம் செய்ய முடியாது. அவர்களோடு இணைந்து செய்கின்ற ஒரே அமல் குர்பானி மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு குர்பானியை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த குர்பானியை நாம் இந்த நாளில் தான் செய்ய முடியும். இந்த நாட்கள் கடந்து போய்விட்டால் அது குர்பானியாக ஆகாது. அது குர்பானியாக கபூலாகும். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ மிக முக்கியமான அமல்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான நாட்களைத்தான் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப தினங்கள். ஹாஜிகளோடு இணைந்து நாம இங்கிருந்து செய்யக்கூடிய அந்த குர்பானி என்ற அந்த அமல்களில் மிக தலையாய அமலாக, மிக உயர்ந்த அமலாக மார்க்கம் அதை குறிப்பிடுகிறது. அதற்கு நிறைய தனித்தன்மைகள் இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மற்ற அமல்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு, மற்ற அமல்களுக்கு இல்லாத தனித்துவங்கள் குர்பானிக்கு இருப்பதை குர்பானி குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செயல்முறைகளை, செயல்பாடுகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். குர்பானிக்கு இருக்கக்கூடிய முதல் தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த குர்பானியை குறித்து சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் 2 ஆடுகளை கொடுத்தார்கள். லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுஷைன், 2 ஆடுகளை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த 2 ஆடுகளை எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் சஹாபாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அவர்கள் கொடுத்த 2 ஆடுகளில் ஒன்றை தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் கொடுத்தார்கள். இன்னொரு ஆட்டை தன்னுடைய சமுதாயத்திற்காக கொடுத்தார்கள். எப்பொழுதுமே தன்னுடைய சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அக்கறையும் அளவு கடந்த அன்பும் கொண்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்திற்கு இந்த நன்மை போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்த 2 ஆடுகளில் ஒன்றை தன்னுடைய சமுதாயத்திற்காக கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு விவரிக்கிறது.
இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாகவே வருது, 2 ஆட்டை கொடுத்தாங்க, ஒன்று எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் சொல்லி கொடுத்தார்கள், இன்னொரு ஆட்டை என்னுடைய உம்மத்தில் யார் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று நியத்து வச்சு கொடுத்தாங்க என்றும் ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு விவரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமல்களில் இந்த குர்பானியை மட்டும்தான் இப்படி செஞ்சதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடியுது. இது எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும் என்று அவர்கள் நியத்து வச்சு அவங்க செஞ்ச அமல்களில் குர்பானி மட்டும்தான் இருக்குது. தொழுவும் பொழுது இப்படி நியத்து வச்சதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடியல. இது எனக்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும் நான் தொழுகிறேன், இந்த நோன்பு எனக்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும், இந்த ஹஜ்ஜி எனக்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க முடியல. குர்பானியை மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுக்கின்ற பொழுது இது எனக்காக, இது என்னுடைய உம்மத்திற்காக என்று கொடுத்தார்கள். அந்த வகையில் குர்பானி என்பது தனித்துவம் வாய்ந்த ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது என்று இமாம்கள் சொல்கிறார்கள். குர்பானிக்கு இருக்கக்கூடிய 2வது தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் சஹாபாக்களுக்கு வசியத் செய்தார்கள், நான் இறந்த பிறகு என்னுடைய ஜீவித காலம் முடிந்த பிறகு எனக்காக நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், எனக்காக நீங்க குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு வசியத் செஞ்சாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 2 ஆட்டை குர்பானி கொடுப்பாங்க. ஏன் 2 ஆட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்களா, இந்த ஆடு எனக்காக நான் கொடுக்கிறேன், இன்னொரு ஆட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் இருந்த பொழுது எனக்காக நீங்க குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட வசியத் செஞ்சாங்க. அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹி அன்ஹு ஃபஉலஹி அன்ஹு, எனக்காக நீங்க குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி வசியத் செஞ்சாங்க, எனவே நான் இந்த ஆட்டை அவர்களுக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 ஆட்டை குர்பானி கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கிறது. இதையும் நாம பார்க்கிற பொழுது வேற எந்த அமலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எனக்காக என் மௌத்துக்கு பின்னால நீங்க செய்யுங்க, எனக்காக என் பேர்ல செய்யுங்கன்னு சொன்னதாக பார்க்க முடியல. குர்பானியை மட்டும்தான் அப்படி வசியத் செஞ்சாங்க. எத்தனையோ அமல்களை செய்து அவர்களுக்காக நாம் எத்தி வைக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் எனக்காக என் பேர்ல இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னது குர்பானியை மட்டும்தான். இப்படி பல்வேறு வகையில் குர்பானி என்பது தனித்துவம் வாய்ந்த அமலாக மார்க்கம் அதை பார்க்கிறது, இமாம்கள் அதை சொல்லுகிறார்கள். 3வது குர்பானியை குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் பார்க்கிற பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் உனக்காகத்தான் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும்படி சொல்லுகிறான். குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை. 2வது அல்லாஹ் வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கிறான். தொழுகைனாவே வணக்கம் தான், மறுபடியும் இன்னொரு வணக்கம் சொல்லி அந்த வார்த்தை அல்லாஹ் எதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று குர்ஆன் விரிவுரைகளை தேடுகின்ற பொழுது அத்தனை விரிவுரையாளர்களும் சொல்லுகிறார்கள், என்னுடைய வணக்கம் என்று அல்லாஹ் சொன்னதற்கான அர்த்தம் குர்பானி. தொழுகை அல்லாஹ்வுடைய வணக்கம்தான், நோன்பு அல்லாஹ்வுடைய வணக்கம்தான், குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கம்தான். ஆனா அல்லாஹு தஆலா வணக்கம் என்ற வார்த்தையை சொல்லி குர்பானியை தான் இங்கே அல்லாஹ் நாடுகிறான், அந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹ்ரி அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராக்கி தம். பெருநாள் தினத்தன்று துல்ஹஜ் மாதம் 10வது தினம் அன்று ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் இந்த குர்பானியை தவிர வேறு எதுவும் இல்லை. எத்தனையோ அமல்களை செய்யலாம், எத்தனையோ அமல்கள் அல்லாஹ்விற்காக அந்த தினத்தில் செய்ய முடியும், இருந்தாலும் குர்பானியை விட வேறு சிறந்த அமல் அன்னைக்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களாக ஒரு அடியான் செய்துவிட முடியாது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பார்க்கிற பொழுது கூட நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பெருநாள் தினத்தன்று ஹாஜிகள் 4 அமல்களை செய்வார்கள். 4 அமல்களை செய்வார்கள். குர்பானி கொடுப்பாங்க, தலைமுடி இறக்குவாங்க, சைத்தானுக்கு கல் எறிவாங்க,
கடைசியாக ஜியாரத், அந்த தவாஃபு ஜியாரா என்று சொல்லப்படுகின்ற அந்த தவாஃபு செய்வாங்க. அந்த 4 அமல்களில் குர்பானி தான் சிறந்த அமல் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிற ஒரு அமல் இருக்குதா இல்லையா? இது நம்ம குர்பானிக்காக மட்டும் செய்கிறதில்ல. நிறைய இடங்கள்ல இந்த அறுத்து பலியிடுதல் என்ற அமலை அல்லாஹ் முஸ்லிமுடைய வாழ்க்கையோடு இணைத்து வைத்திருக்கிறான். முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? குழந்தைக்காக அக்கீகா கொடுக்குறோம். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளை தருகிறோம். பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டை அல்லாஹ்விற்காக கொடுக்கிறோம். அதற்கு பெயர் அக்கீகா. அப்படி கொடுப்பதால் குழந்தைகளுக்கு வந்திருக்கிற அல்லது வர இருக்கிற சோதனைகள் நீக்கப்படும் என்பது ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. உங்க குழந்தைகளுக்காக நீங்க அக்கீகா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வர வேண்டிய சோதனைகளை அந்த அக்கீகா தடுக்கும். 7வது அன்னைக்கு கொடுக்கிறது சிறப்பு, சுன்னத். 7வது அன்னைக்கு கொடுக்க முடியலன்னா 14வது அன்னைக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா 21வது அன்னைக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா எப்போ நமக்கு வசதி வருதோ அப்போ கொடுக்கணும். குழந்தை பருவத்தில் தான் கொடுக்கணும் இல்லை, சில பேர் அப்படி தான் விளங்கிக்கிறாங்க. குழந்தை பருவத்தில் கொடுக்கணும், அதை தாண்டி போயிட்டா நம்ம கொடுக்க தேவையில்லைன்னு விளங்கிக்கிறாங்க. அப்படி அல்ல, குழந்தை பருவத்தில் கொடுக்க வேண்டும். இல்லாத நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மௌத்து வரைக்கும் கொடுக்கறதுக்கு அனுமதி உண்டு. நம்ம குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய பருவத்தை அடையாத வரைக்கும் நம் மீது அது கடமை. சம்பாதிக்கக்கூடிய பருவத்தை அந்த சூழ்நிலை எட்டிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காக குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது கடமை. அவங்களும் கொடுக்கலாம். மௌத்து வரைக்கும் கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய, நம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சோதனைகளை அது தடுக்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்காக அக்கீகாவை நாம் தவறாமல் கொடுத்து விடுகின்ற பொழுது அந்த குழந்தை நமக்காக ஷஃபாத்து செய்யும் சொல்லி சொன்னாங்களா இல்லையா? ஒரு குழந்தை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சின்ன வயசுல இறந்து போச்சு அப்படின்னா அந்த குழந்தை நாளை மறுமையில பெற்றோர்களுக்காக பரிந்துரை செய்யும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த பரிந்துரை யாருக்கு கிடைக்காது அப்படின்னா எந்த பெற்றோர்கள் தன் குழந்தைக்காக அக்கீகா கொடுக்கவில்லையோ அந்த பெற்றோருக்காக அந்த குழந்தை ஷஃபாத்து செய்யாது என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். அந்த குழந்தை ஒருவேளை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சின்ன வயசுல இறந்து போயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் போய் பரிந்து பேசாதான். எந்த குழந்தைக்காக பெற்றோர்கள் அக்கீகா கொடுக்கவில்லையோ அந்த குழந்தை என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் அக்கீகா கொடுக்கறத நாம் அவசியமாக்கி கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்ததிலிருந்தே அந்த இரத்தத்தை பலியிடுதல், ஆட்டை அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலிமா, திருமணம் முடித்த உடனே மாப்பிள்ளை சார்பாக மனைவியோடு தனிமையில் சந்தித்த பிறகு ஒரு மாப்பிள்ளை அவன் சார்பாக கொடுக்கிற அந்த உணவிற்கு பெயர் வலிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவுலிம் வலவ் பி ஷாத்தின், ஒரு ஆட்டை கொடுத்து நீ வலிமா உணவை நீ கொடுத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திருமணத்தை ஒட்டி அந்த ஆட்டை அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிற அமலை நாம செய்கிறோம். ஏதாவது சோதனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, நோய்கள் அகல வேண்டும் என்பதற்காக, நம்மை பிடித்திருக்கிற பிணி அகல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு யா அல்லாஹ் இந்த பிணி நீங்கிவிட்டால் உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வணக்கத்திற்கு பெயர் நதுர் என்று மார்க்கம் சொல்லுகிறது, நேர்ச்சை. அப்படி செய்துவிட்டால் அந்த ஆட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஷரியத் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. அங்கேயும் ஆட்டை அறுத்து பலியிடுதல் இருக்கிறது. இப்போ நாம இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த குறிப்பிட்ட தினங்களில் நாம செய்யக்கூடிய குர்பானியும் ஆட்டை அறுத்து பலியிடுதல் தான். ஆனால் இந்த எல்லா அமல்களை காட்டிலும், எல்லா அறுத்து பலியிடுதலை காட்டிலும் மிக உயர்வான ஒரு இரத்தத்தை ஓட்டுதல் அப்படிங்கிறது குர்பானி தான். அக்கீகாவை விட, திருமணத்தில் கொடுக்கப்படுகின்ற வலிமாவை விட, நேர்ச்சையில் நாம் நம்மீது கடமையாக்கப்படுகின்ற அந்த நேர்ச்சைக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆட்டை விட மிக உயர்ந்ததும் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்திற்குரியதும் எது அப்படின்னு சொன்னா இந்த குர்பானி தான் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்பானியை வணக்கம் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனுடைய தனித்தன்மைகள் நிறைய நாம சொல்லிக்கிட்டே போக முடியும். பொதுவாக குர்பானியை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கொடுக்கலாம் மார்க்கம் சொல்லுது, ஒரே நபர் ஒட்டகத்தை கொடுக்க முடியும், ஒரே நபர் மாட்டை வாங்கி கொடுக்க முடியும், ஒருவர் தனக்கு பகரமாக
ஒரு ஆட்டை கொடுக்க முடியும், அல்லது ஒட்டகத்தில் 7இல் ஒரு பங்காக சேர்ந்து கொள்ள முடியும், அல்லது மாட்டில் 7இல் ஒரு பங்காக சேர்ந்து கொள்ள முடியும். இப்படி 5 முறையில் குர்பானி கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி உண்டு. இந்த 5 முறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதுல ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா ஒரு ஆட்டை கொடுப்பது தான். ஒட்டகத்தில் பங்கு சேர்றதை விட, மாட்டில் பங்கு சேருவதை விட, அல்லது மாட்டையே கொடுப்பதை விட, அல்லது ஒட்டகத்தையே கொடுப்பதை விட ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பது தான் குர்பானிகளில் மிக உயர்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு நிறைய காரணங்களை இமாம்கள் சொல்வார்கள். முதல் காரணம், ஏன் ஆட்டை அல்லாஹ் மிகச்சிறந்த குர்பானி என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் குர்பானி என்று அவர்கள் கொடுத்தது ஆட்டை தான். குர்பானி கடமையாக்கப்பட்டதிலிருந்து மௌத்து வரைக்கும் அவங்க குர்பானின் எதை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல நம்ம ஆய்வு செய்யும் பொழுது 2 ஆடுகளை கொடுத்தார்கள் என்று தான் வந்திருக்கிறது. மாட்டை அவங்க கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்ற ஒரு காரணமே போதுமானது, ஆடுதான் சிறந்தது என்பதற்கு. இருந்தாலும் நிறைய காரணங்களை சொல்றாங்க. 2வது காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுகூரும் விதமாகத்தான் இன்னைக்கு நாம எல்லாருமே குர்பானி கொடுக்கிறோம். அவங்க எதை கொடுத்தாங்கன்னா ஆட்டை தான் கொடுத்தாங்க. மகனை அறுக்க முற்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலிருந்து அந்த ஆட்டை வரவழைத்து அவர்களுக்கு கொடுத்தான். அந்த ஆட்டை தான் அவங்க குர்பானி கொடுத்தாங்க என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்தது ஆட்டை தான். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட குர்பானி அப்படிங்கிறது ஆடுதான். முதலாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பிராணி ஆடு. நமக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இனத்தை விருத்தி செய்வதற்காக அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற பொழுது ஒவ்வொரு கர்ப்பத்திலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். அடுத்து இன்னொரு கர்ப்பத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். இந்த கர்ப்பத்தில் பிறந்த ஆண் அந்த இன்னொரு கர்ப்பத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். சொல்லப்போனால் அது சகோதரி தான். இருந்தாலும் இனப்பெருக்கத்திற்கு வேற வழி இல்லை. அல்லாஹ் அன்னைக்கு அந்த சரியத்தை அப்படி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தா, இந்த கர்ப்பத்தில் பிறந்த ஆண் குழந்தை இன்னொரு கர்ப்பத்தில் பிறந்த பெண் குழந்தையை மணக்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. அந்த அடிப்படையில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கர்ப்பத்தில் காபீல் பிறந்தார். அவரோடு சேர்ந்து ஒரு சகோதரியும் பிறந்தார். இன்னொரு கர்ப்பத்தில் ஹாபில் பிறந்தார். அவரோடு சேர்ந்து ஒரு சகோதரியும் பிறந்தார். காபில் ஹாபிலுடைய சகோதரியை மணமுடிக்க வேண்டும், காபில் ஹாபிலுடைய சகோதரியை மணமுடிக்க வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் காபில் தன்னோடு ஒட்டி பிறந்த அந்த சகோதரி மிக அழகாக இருந்த காரணத்தினால் இவளை நான் தான் மணமுடிப்பேன் என்று அவர் சொன்னார். ஹாபில் சொன்னார், இல்லை இல்லை, சட்டம் எப்படி சொல்லுகிறது, உன் கூட பிறந்த சகோதரி நான் முடிக்கணும், இதுதான் ஷரியத்தினுடைய சட்டம். அதனால் அந்த சகோதரி நான் தான் திருமணம் முடிப்பேன் என்று இவர் சொல்ல 2 பேருக்கு மத்தியில் அந்த வாதம் ஏற்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பேரும் குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்களுக்கு அந்த பெண் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னாங்க. காபில் விவசாயம் சார்ந்த ஒரு பொருளை குர்பானி கொடுத்தார். அன்னைக்குள்ள குர்பானி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு மலை மேலே கொண்டு போய் வச்சிருவாங்க, மேல இருந்து நெருப்பு அதை தூக்கிட்டு போயிடும். அப்படி தூக்கிட்டு போச்சுன்னா அவருடைய குர்பானி கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காபில் விவசாயம் சார்ந்த பொருளை கொண்டு போய் வச்சாரு. ஹாபில் ஒரு ஆட்டை கொண்டு போய் வைத்தார். அல்லாஹு தஆலா அந்த ஆட்டை தான் ஏற்றுக்கொண்டான். அது குர்பானி கொடுக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. 2 பேர்ல ஹாபில் கொடுத்த அந்த ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டதாக குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். உலகத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட குர்பானி அப்படிங்கிறது ஆடுதான். தஃசீர்களை இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியும் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் கொடுத்தாரா இல்லையா, அந்த ஆட்டை அல்லாஹ் தஆலா வானத்திற்கு உயர்த்திட்டான். அது சொர்க்கத்தில் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுக்க முற்பட்ட பொழுது அந்த ஆட்டையே கொண்டு வந்து கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தஃசீர்களில் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்தில் ஆடுதான் முதலாக குர்பானியாக தரப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று குர்பானி அப்படிங்கிறது தியாகத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு முற்பட்டாங்க. மகனையே அல்லாஹ்விற்காக கொடுப்பதற்கு அந்த தியாக உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த தியாக உணர்வு நமக்கு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு தான் நம்ம ஆட்டை அறுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம். இந்த தியாக உணர்வு எங்க வரும்னா ஆட்டை வாங்கி கொடுக்கும்போது தான் வரும். நாமளே ஒரு காசு கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி தீனி போட்டு அதை வளர்த்து அதற்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதோடு பழகி அதற்கு மீது நமக்கு இரக்கம் ஏற்பட்டு அன்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு நாம அந்த ஆட்டை நம்ம கையால கொடுக்கும் பொழுது ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா? இந்த உணர்வு தான் தியாக உணர்வு. அதை ஆட்டை கொடுக்கும்போது தான் வரும். எங்கேயோ மாட்டில் யாருக்கோ ஒரு இடத்துல பங்கு கொடுப்பதனால இந்த தியாக உணர்வு நிச்சயமாக வராது. இன்னைக்கு பெரும்பாலும் மாட்டில் பங்கு கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி தான் இன்னைக்கு பரவலாக செய்யப்படுகிறது. குர்பானி கடமை நிறைவேறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தியாக உணர்வு அதில் வருமானம் நிச்சயமாக வராது. நம்முடைய ஒரு சௌகரியத்திற்காக நம்ம ஆட்டை வாங்கி அதை பராமரித்து அதை தீனி போட்டு அதை அறுத்து பங்கிடுவதற்காக நமக்கு நேரம் இல்லை, இந்த அவசர உலகத்தில் அதற்கு கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாட்டில் பங்கு சேர்றோம். அல்லது இன்னொரு காரணம், ஆடு அப்படிங்கிறது ஒரு 15 ரூபா 16 ரூபா வந்துடும். மாடு அப்படிங்கிறது பங்கு சேர்ந்தா வெறும் 4000 ரூபாய் முடிஞ்சிடும். 4ல் ஒரு பங்கு தான், காசு மிச்சமாகுது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பரவலாக நிறைய இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மாட்டில் பங்கு சேர்ந்து விடுகிறோம். கடமை நிறைவேறும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் எது சிறந்தது என்றால் ஆட்டை வாங்கி கொடுப்பதுதான் குர்பானியில் மிகச் சிறந்தது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை தான் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, குர்பானி கொடுக்கறதுல காசு நாம் கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இணைச்சி சொல்லுவாங்க, ஃபதீபு நஃப்ஸன், ஃபதீபு நஃப்ஸன், மனம் முவர்ந்து கொடுங்க, யோசிக்காம கொடுங்க, தயங்காம கொடுங்க, செலவாயிரும் அப்படிங்கிற அச்சத்தோடு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முவர்ந்து கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை குர்பானியோடு இணைச்சி பேசுறாங்க. காசு செலவாயிரும் அதிகமாயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாம கொடுக்கிற பொழுது அங்கே நன்மைகள், அங்கே தரம் குறைந்து விடுகிறது. எங்க நமக்கு நலவு ஏற்படும், எங்க நமக்கு நன்மை இருக்கிறது அதன் பக்கம் தான் நாம் போகணுமே தவிர செலவை பத்தி நாம யோசிக்க கூடாது. எது சிறந்தது அதை தான் தேர்வு செய்யணும். அதுதான் நல்ல அறிவாளிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. முன்னோர்கள் எதை தேர்வு செஞ்சாங்க, அவங்க செலவை பற்றி யோசிக்கல, எது சிறந்ததோ அதை அவர்கள் தேர்வு செய்தார்கள். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்க கூட இப்னு ஹர்மலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தரும் ஹஜ்ஜுக்கு போயிருந்தார். சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜில் போய் கடமைகள்லாம் முடிச்ச பிறகு ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்துட்டாங்க. இப்னு ஹர்மலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 6-7 தீனாரை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுத்தாங்க. கூப்பிட்டு கேட்டாங்களா, என்ன ஒட்டகத்தை வாங்கி கொடுக்குறீங்க, ஆடு கொடுக்கணும் தானே இருக்குது, ஏன் ஒட்டகத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க பதில் சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல ஒட்டகத்தை பற்றி சொல்லும் பொழுது லக்கும் ஃபீஹா கைருன், இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு அடையாள சின்னமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டகத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒட்டகத்தை கொடுத்தேன். நான் அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும், ஆடு கொடுத்தாலும் கிடைக்கும். ஆனால் ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பர்டிகுலராக அல்லாஹ் சொல்லிட்டான், இதில் உங்களுக்கு நன்மை இருக்குது. அந்த நன்மை என்ன நன்மைன்னு தெரியாது, ஆனால் ஏதோ நன்மை எல்லாம் வச்சிருக்கிறான், அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும் நான் நாடுறேன். எனவே காசு அதிகமாக செலவழித்தாலும் பரவாயில்லை, ஒட்டகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எதில் நன்மை அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரியாக செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். ரெண்டாவது, குர்பானி அப்படிங்கிறது அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சுக்குர். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய சுக்குர், நமக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துக்களுக்கெல்லாம் சுக்குர் செய்வதற்காக அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட, அல்லாஹ்வினால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை தான் குர்பானி. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு தெரிந்த ஒரு சூரா, இன்னா அஸைனா கல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நன்றி செலுத்துறதுக்காக நீங்க ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், உங்க இறைவனுக்காக நீங்க தொழுவுங்க, குர்பானி கொடுங்கங்கறான். கௌசர் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு நியமத். அந்த நியமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நன்றி எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்பானி கொடுங்கங்கிறான். எனவே குர்பானி அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகளுக்கு சுக்குர் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. சுக்குர் செஞ்சா அல்லாஹ் என்னங்க செய்வான்?
சுக்குர் செஞ்சா அல்லாஹ் திருப்பி அதை பன்மடங்காக்கி கொடுப்பான். லயின் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினால் நீங்க எதற்காக நன்றி செலுத்துகிறீர்களோ அதை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. அப்ப நமக்கு அல்லாஹ் நியமத்துகளை கொடுத்திருக்கிறான், நல்ல அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், கண்ணியமான வாழ்வை கொடுத்திருக்கிறான், யாரிடத்திலும் கையேந்தாத தன்னிறைவான வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். இத்தனை பெரிய நியமத்துகளையும் கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு வணக்கம் தான் குர்பானி. அல்லாஹ் அந்த உணர்வோடு நாம் செய்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு கணக்கு பார்க்காம நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி கொடுப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கடமையாக்கி அந்த கடமைகளை சரியாக முறையாக பேணி இறையச்சத்தோடு செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.